அடுத்தது இதில் இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு பெண்கள் எப்படி காரணமாகிறார்கள், ஆண்கள் எப்படி காரணமாகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வஜினிஸ்மஸ், அதாவது ஃபியர் ஆஃப் பெயின். டிஸ்பெரோனியானா ஆக்சுவலாக பெயின் இருக்கிற ஒரு கண்டிஷன். அந்த ஹைமன் கன்னித்திரை வந்து ரிஜிடாக இருக்கிறது, திக்காக இருக்கிறது, இதெல்லாம் ஒன்று. அடுத்தது வெஜைனல் அட்ரீஷியான்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்கா கஞ்சனிட்டலாகவே பெண் உறுப்பு டெவலப் ஆகாத ஒரு கண்டிஷன். அடுத்தது வந்து ஃபியர் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது கற்பம் அடைவதை பற்றிய ஒரு பய உணர்வோடு இருக்கிறது. அடுத்தது எனி இன்ஜுரி, ட்ராமா, இன்ஃபெக்ஷன் இது மாதிரி இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சைல்டுஹுட் செக்ஷுவல் அப்யூஸ். இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்கணும் அன்கன்சுமேட்டட் மேரேஜில். இப்போ மோஸ்ட்லி இந்த ஃபீமேல் பார்ட்னர்கிட்ட இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்கப்படணும். ஆண்கள் எப்படி காரணமாகிறார்கள் அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு, என்னென்ன கண்டிஷன் இருந்தால் அந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா, விரைப்புத்தன்மை குறைபாடு, விந்து முந்துதல், ஆண் உறுப்பு வந்து வளைந்திருத்தல், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதுதான் மெயினாக. ஆனால் ஒரு கப்பலாக பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன், இதுதான் வந்து காரணங்களாக அமையுது அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு.